நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ ஃபிஷ்ஷு கறி எப்படி வைக்கணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நான் தான் இந்த மீன் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இன்றைக்கி நான் தான் கறி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்த்துலாமா? இது வந்து குடம்புளி, தமிழ்நாட்டில் கிடைக்குமான்னு தெரியல. இது குடம்புளி. பின்ன இது வந்து உழுவா பொடி, உழுவானா வெந்தயப்பொடி, இஞ்சி, பின்ன வெளுத்துள்ளி, பின்ன சில்லி பவுட்ரு, மல்லித்தூள், மஞ்சத்தூள். இது மாத்திரமே வச்சுட்டு நான் இன்றைக்கி மீன் குழம்பு வந்துட்டு நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு குயிக்காக காணிச்சிடுறேன். உடம்புளியை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கணும். இது வந்து நான் சில் தண்ணி தான், ஹாட் வாட்டர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற வச்சிடணும். அப்போ தான் இது வந்து கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். அதுக்கு வேண்டிட்டு, ஏன்னா இல்லைன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த புளி. இப்போ நான் இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். அடுத்தது நம்ம இஞ்சியும் பின்ன இந்த கார்லிக் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது பண்ணிக்கோ. நான் பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்து கார்லிக்கை வந்து தோல் க்ளீன் பண்ணுறேன்னு. தக்காளியெல்லாம் கொஞ்சம் இது பெருசு பெருசாக தான் கட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து இந்த உருளியில் தான் இன்றைக்கி வந்து நான் சமைக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போகிறது வந்து கோகோனட் ஆயில். என்னடா இதில் கம்மியாக இருக்கே என்ன அப்படின்ல நிறைய யூஸ் பண்ணிட்டோம். நிறைய பேர் கேட்டிங்களே என்னோடய ஹேருக்கும் நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இது போதும். நான் வெந்தயம் தான் போட போகிறேன். இதுக்கு உருவாக சொல்லும். இது இவ்வளோ. இது ரொம்ப கருகிடக்கூடாது. அதுக்கு வேண்டிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போடுறோம். இது போட்டோன்னே நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா பாயில் ஆகிடுச்சுல, தக்காளி நல்லா இதாகிடுச்சு. அது இப்போ வந்துட்டு நம்ம அந்த உலுவா பொடி இருக்குல்ல, வெந்தய பொடி, பின்ன மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகுத்தூள்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து அந்த வெந்தயப்பொடி வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே இந்த வெந்தயப்பொடியில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் மஞ்சள் பொடி இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்து மிளகு பொடி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இது தான் சேர்க்கணும். ஓகே, அண்ட் தென் வந்துட்டு லைட்டாக இந்த மல்லிப்பொடி, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடுங்க. தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்பூன் கணக்கு அப்படின்னா மல்லித்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனும், பின்ன மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பின்ன வந்துட்டு நான் சொல்கிறது ஸ்பூன். மிளகு பொடி மாத்திரம் நான் குறைச்சி ஒரு 2.5 ஸ்பூன். ஃபிஷ் அதிகமாக இருந்ததுன்னா அதை அனுசரித்து உள்ள மிளகு பொடி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து நான் கர்லீஃப் தான் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து கர்லீஃப் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு இதை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புளியெல்லாம் நல்லா இப்படி இதாகிடுச்சு, ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியும் இந்த புளியும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம்.
கேஸ் வந்து கொஞ்சம் நான் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த புளி மாத்திரம் ஒரு தடவை நல்லா திளைக்கணும், கொதிக்கணும். கொதித்து கழிஞ்சிட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்ரு ஆட் பண்ணி மீண்டும் அப்படின்னா நம்ம புளியும் தண்ணியும் ஊற்றணும் இல்லையா, அப்போ இது வந்து நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போது இந்த மாதிரி வந்த உடனேவும் இது கூட நம்ம ஒரு சொம்பு தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ஸோ இவ்வளோதான். இனி வந்து இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கு பின்னாடி நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிஷ்ஷு கறி ரெடி. இப்போ இது வந்து பாயில் ஆகட்டும் நல்லா. இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இது கூட வந்துட்டு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டாலே இதுக்கு தனி டேஸ்ட் இருக்கும், அதுக்கு வேண்டிட்டு தான். இன்னும் இதுக்கு வந்து உப்பு. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மீன் வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இங்கே வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் பேனில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஃபைனலி நம்மளோட ஃபிஷ்ஷு கறி ரெடி. ஓகே, ஃபைனலி நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இல்லை நீங்களாம் இந்த மாதிரி தான் ஃபிஷ் கறி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.